சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. தமிழ்நாட்டில் பகல் 1 மணி வரை 10 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி சென்னை, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இன்று பகல் 1 மணி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வங்கக்கடல்ல உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு முன்னதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருந்தாங்க. அது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ 10 மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விவரம்? ஆனந்தி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று பிற்பகல்ல குறிப்பா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்திருந்த நிலையில இன்று காலை சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல 10 மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. கோவை, திருப்பூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1 மணி வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர்லயும் கூடலூர் பஜார்லயும் தலா 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. இது மிக கனமழையை குறிக்கும். அதே போல சின்னக்கல்லாறு, தேவாலா பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டரும், சோலையாறு உள்ளிட்ட பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாயிருக்கு. இப்போதைய நிலையில நம்ம பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தான் நமக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை பதிவாயிருக்கு. இப்ப சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல பெய்து வரக்கூடிய மழையை பார்த்தோம் அப்படின்னா இது மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக பெய்து வரக்கூடிய மழையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வங்கக்கடல உருவாகிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய போகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திர பகுதிகளில் 19ஆம் தேதி முற்பகல்ல கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதனால நேரடியான தாக்கம் தமிழகத்துக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலுமே கூட நமக்கு காற்று சுழற்சியின் காரணமாக பரவலாக மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.